ஜல்லிக்கட்டுங்கிறது பேரே கிடையாது, அது பேர் ஏறு தழுவுதல். ஏறு அப்படின்னா மாடு, தழுவுதல்னா கட்டி பிடிப்பது. ஆக ஏறு தழுவல் அப்படிங்கிறது மாட்டோட கொம்புல தள்ளி காசுகளை வைத்து அதை கட்டி வைப்பாங்க. யார் அந்த மாட்டை அடக்குறதுன்னா மாட்டை அப்படி மேலே ஏறி மிதிச்சு கொள்வது கிடையாது. அந்த திமிழ்ல பிடிச்சு கொஞ்சம் தூரம் ஒரு 50 அடி டிராவல் ஆகி அதை விட்டு இறங்கினா மாட்டை அடக்கலாம் முடியாது. அந்த காலத்துல படத்துல காட்டுற மாதிரி மாடு ஆப்போசிட்ல போய் நின்று இன்னொரு பசுமாடை கூப்பிட்டு வந்து அதை அந்த மாதிரி அடக்க முடியாது. கொம்பு பிடிச்சி கீழே உட்கார வச்சு அடக்க முடியாது. மாடு மேல தழுவி, மாடை தழுவி, அந்த ஏரை தழுவி சென்று 50 அடி தூரம் விட்டுட்டா அந்த சல்லி காசு அவனுக்கு, அந்த தங்க காசுகள் அவனுக்கு. ஏன் இதை செய்யணும் அப்படின்னா, பசுமாடு பால் கொடுக்கும். மாடு தெய்வம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பசுமாடு பால் கொடுக்கும். அந்த பசுமாடு பிறக்கணும்னா ஒரு காளமாடு வேணும் இல்லையா? ஒரு காலத்துல ஏன் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு அவசியம் சொல்றேன், ஒரு காலத்துல மாடை வச்சுதான் உழுதுட்டு இருந்தோம். சோ காளமாடு வாழ்ந்துட்டு இருந்துச்சு, பசுமாடு இருந்துச்சு. இப்ப டிராக்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் காளமாட்டுக்கு வேலை இல்லை. பாதி மாடு ஏற்கனவே அடிமாட்டுக்கு போய் ஃபாரினுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற ஒரு காளமாட்டை வளர்க்கணும்னா பசுமாட்டை விட அதிகமா செலவாகும். அந்த காளமாடு இன்னைக்கும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும்தான் வளர்க்கப்படுது. அந்த ஜல்லிக்கட்டுல மனிதர்கள் கொல்லப்படுகிறார்களே தவிர மாடு கொல்லப்படுவது இல்லை. அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். என்னோட வியூ நான் சொல்றேன். இதை ஏத்துக்கிறேன்னா போராட்டே நீங்க விட்டுலாம். இதுவும் ஒரு உண்மை. அதாவது இந்த மாடுகள்லாம் இன்னைக்கு காளமாடெல்லாம் ஏற்கனவே இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் மூலமா தான் கருத்தரிப்பு செய்யப்பட்டு இன்னைக்கு பசுமாடு பிறந்துட்டு இருக்கு. இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிறது ஆர்டிபிஷியல் சீமென்ஸ் இது பண்றது. ஏன்னா இன்னைக்கு காளை மாடுகளே இல்ல. 10 வருஷம் முன்னாடி மொத்தம் 9 லட்சத்தி எவ்வளவோ காளைகள் இருந்தது. இன்னைக்கு மொத்தம் 90,000 காளைகள் கூட இல்ல. அதாவது அதோட 10% தான் இருக்கு. இனியே ஒரு 5 வருஷத்துல ஜல்லிக்கட்டு தடை. அதுவும் அந்த காளைகள் எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு வளர்க்கப்படுற காளைகள். ஏன்னா இனிமேல் மாட்டுக்கு டிராக்டர் தான் வந்துருச்சு, இனி மாட்டுக்கு வேலை இல்லை. சோ இப்படி இருக்கிற காளைகள் மூலமா உற்பத்தி செய்யப்படுகிற பசுக்களுக்கு பயங்கரமான ஒரு ஜெனட்டிக்கல் இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால அது கொடுக்குற பால்ல புரோட்டீன் அதிகமா இருக்கும். அந்த புரோட்டீன் உங்களுக்கு டயாபெட்டிஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை தடுக்கும். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மாடு, பிரேசில்ல ஒரு மாடு பல $1 மில்லியன் விலை போயிருக்குன்னு நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கலாம். சோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ட்ரெடிஷனை தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது ஒரே ஒரு சொல்றேன், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒரு சயின்ஸ் பின்னாடி ஒதுக்கிட்டு இருக்கும். நீங்க இந்துவிசம் மதம்லாம் பார்க்காதீங்க, மதத்திற்கு முன்னாலே தோன்றியது நம் தமிழ். ஆக அராப்பா மொஹஞ்சதாரோ காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே ஒரு காளமாடோட இது அவங்களோட காயின்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. சோ அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக மாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதன் தன் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வளர்த்திருக்கான். இன்னைக்கும் மதுரைக்கு போய் பாருங்க. மாட்டுக்கு நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம் ஜல்லிக்கட்டு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. நடு வீட்டுல ஒரு சமாதி கட்டி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா, என் தம்பி ஐயனார் படுத்திருக்கான் அப்படிங்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவர் வளர்த்த மாடு 13 வருஷம் முன்னாடி செத்த ஒரு திருவிழா நடத்தி அந்த மாட்டை புதைக்கிறாங்க. சோ அதனால இப்படி ஒரு விஷயம் இருக்கு. பட் உங்களோட வியூ பாயிண்ட் வேற மாதிரி இருக்கலாம். பட் இந்த காளை மாடுகள் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டால் நாளைக்கு இந்தியா ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெளிநாடுகளிடம் கையேந்த வேண்டியது இருக்கும். இது பின்னாடி சர்வதேச அரசியல் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவு இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு ஏதோ ஒன்று சொன்னேன். ஸோ இதை பத்தி நீங்க கூகுள்ல படிங்க. கூகுள்ல படிச்சாலே இது எல்லாமே இருக்கு. ஸோ இதை சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்கவுங்க வியூ கரெக்ட் தான். ஏன்னா அவங்கவுங்க தனி மனித சுதந்திரம் மிக மிக அவசியம். அவங்கவுங்களுக்கு தோணுதை சொன்னாங்க. இதை கண்டிப்பா இத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க, கூகுள்ல போய் படிப்பீங்க. படிச்சா அது நிறைய பேருக்கு இன்னும் போய் சேருங்கிறதுக்காக சொன்னேன். தயவு செஞ்சு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும், ஓவரா பேசுற இடம் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பா இதை மற்றவங்களுக்கு பகிருங்க. பிஃபோர் ஐ லீவ் I would always say, 1000 மொழிகள் கற்றாலும், எத்தனை மொழிகள் வந்தாலும், ஆங்கிலம் நமக்கு சோறு போட்டாலும், தமிழ் நம் அடையாளம். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி இந்த மாதிரி எத்தனையோ மொழிகள் அந்தந்த பகுதிகளில் இருக்கு. ஜல்லிக்கட்டு மாதிரி அதுவும் அழிந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனால் சோறு போடலாம், சோறு போடுறவன் எஜமான். அதுக்கு நம்ம அம்மா விட்டு போயிட மாட்டோம். தமிழ் நம் தாய் மாதிரி. அதனால் தமிழன் என்று சொல்லடா. இங்கிலீஷ் பேசினாலும்